ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல ஆன்லைன்ல டீச் பண்றதன் மூலமா, நீங்க வீட்ல இருந்தே இலவசமா எப்படி பணம் சம்பாதிக்கலாம்? அப்படிங்கிற கான்செப்ட்ட பார்ப்போம். இதுல ப்ரீப்லின்னு ஒரு வெப்சைட் ஒண்ணு இருக்குது. ஸோ, இதுல வந்து நீங்க டீச்சரா ஒரு டியூட்டரா வந்து உங்கள ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, நீங்க எப்படி மணி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க டீச்சரா இருக்கிறீங்க, அல்லது வந்து நீங்க ஒரு அ லேங்குவேஜ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீங்கன்னு சொன்னா, இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகுதுன்னு. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய டியூட்டர்ஸ் இருக்கிறாங்க. 50 பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டியூட்டர் 50,000 பிளஸ் அதே மாதிரி 300,000 பிளஸ் 5 ஸ்டார் டியூட்டர் ரிவ்யூஸ் இருக்குது. 120 சப்ஜெக்ட்ஸ் அதே மாரி 180 டியூட்டர்ஸ் நேஷன் வைட்டா இருக்கிறாங்க. அதே மாரி 4.8 அ அவங்களோட அப்புக்கு ரிவ்யூ இருக்குது. ஓகே. ஒரு மிச்ச காலமான 12 வருஷத்துக்கு மேல 13 வருஷமா ஆன்லைன்ல இருக்குது. ஸோ, இதில வந்து வேர்ல்டு வைடா நிறைய டியூட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ, அதே மாரி லேங்குவேஜ் டீச்சிங்க்கு இது கொஞ்சம் ஃபேமஸ். பாருங்க இங்கிலீஷ் டியூட்டர்ஸ், ஸ்பானிஷ் டியூட்டர்ஸ் அதே மாதிரி ஃப்ரெஞ்சு நீங்க தமிழ் டியூட்டர்ஸும் இங்க இருக்கிறாங்க. நம்ம பார்ப்போம். இதில ஃபைண்ட் டியூட்டர்ஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இதில தமிழ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க. அ இளவேனில் வி இந்தியா இவ கண் கிட்னசாமி இவ ஸ்ரீலங்கா, இவ யோகநிதி ஸ்ரீலங்கா, இவக வந்து முகமட். இது எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. சைட்ல எப்படி முகமட் இந்தியா, சித்ரா இந்தியா, அதே மாரி ரேவதி ஸ்ரீலங்கா. ஸோ இவங்கள பாருங்க $20 50 மினிட் லெசனுக்கு இவங்களுக்கு சுமார் 2991 லெசன்ஸ் இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க இதில ஒரு பெர்சனா உங்களையும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குரிய கைடன்ஸ தான் நம்ம பார்ப்போம். ஸோ இது அப்படின்னு இல்லாம நீங்க வேற வேற லேங்குவேஜ்ல உள்ளாக்களும் நீங்க இதில தாராளமா இது பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஸோ ஃப்ரீ தான். எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்ல. இது சம்மந்தமான ஃபுல் கைடன்ஸ பார்ப்போம். ஓகே. டியூட்டர் வந்து நீங்க எந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டோ நீங்க அத எடுத்து செய்யுங்க. சும்மா விளையாட்டுக்கு மாரி ட்ரை பண்ணாம, நல்ல ஒரு நீங்க ஆல்ரெடி நீங்க டீச்சிங் பண்றீங்க. இதில உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவ. அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு நீங்க மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து, ஆன்லைன்ல டியூட் பண்றதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு நினைக்கிறார்கள். தாராளமா இத ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா? ஓகே. இது ஆன்லைன் மணி மேக்கிங்ல இது ஒரு மெயின் கான்செப்ட். நிறைய பேரு நல்லா ஏர்ன் பண்றாங்க. ஸோ, நான் ப்ரூஃப் எல்லாம் போட்டு காட்டினேன். ஸோ, அதே மாரி ஆன்லைன்ல இந்த நாலெட்ஜ் பேஸ்ட் இல்லாம மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் ஜாப் கான்செப்ட் ஒண்ணு நம்ம கிளாஸ் வைஸ் அரேஞ்ச் பண்ணி வெல்த் ஃபியூச்சர் அகாடமியால கண்டக்ட் பண்றோம். ஸோ, இதுலயும் நம்ம நிறைய அப்டேட் கொண்டு வரோம். நம்ம ஆன்லைன் கிளாஸஸு லைவாவே இந்த கிளாஸஸ்கள நாங்க செய்றோம். ஸோ, எவ்ரி டே மார்னிங் ஈவினிங் நோட்டு 2 டைம்ல அதே மாதிரி இதில எல்லாமே நாலெட்ஜ் பேஸ்டு நோட் இல்லாம எல்லாமே வந்து ரிஸ்க் ஃப்ரீ வெப்சைட். நீங்க ஜாயின் பண்ணதுங்க அங்க ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். அந்த ஜாப்ஸ்லேருந்து நீங்க வொர்க் எடுத்து வொர்க் பண்ற மாரி இருக்குமா. ஸோ, இவர் 9த் ஏர்னிங் ரிசீவ் பண்ணிருக்கிறாங்க. இவங்க வந்து 5த் ஏர்னிங் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஸ்ரீலங்கா இல்லாம இந்தியாவுல கட்டார், துபாய், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களோட ஏர்னிங்ஸ் பாருங்க பெர் டேயிலேயே $10 $50 அப்படின்னு ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கு போனஸ் பே பண்ற வெப்சைட் எல்லாம் ஆன்லைன் மணி மேக்கிங்ல இருக்கிற பெரிய ஒரு சேலஞ்சிங்க வந்து, இங்க நீங்க இந்த ரியல் வெப்சைட் அதாவது மணி மேக் பண்ணிட்டு அந்த மணிய எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம உங்களுக்கு பே பண்ணக்கூடிய வெப்சைட்டுகள நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதில உங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சிங் இருக்கும். அதில இருந்து உங்களுக்கு ஃபுல் எஃபோர்ட் உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு எஃபோர்ட் போட இயலுமோ அந்த எஃபோர்ட் எல்லாத்தையுமே போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கான ஒரு ஏர்னிங் சோர்ஸா உருவாக்குங்க. ஒரு மாசம் இப்ப நம்ம ஸ்டாண்டர்ட் பிரீமியம்னு 2 வெப்சைட் குரூப் செய்றோம். இதில ஸ்டாண்டர்ட்ல 5 பிளஸ் வெப்சைட்டும், பிரீமியம்ல 10 பிளஸ் வெப்சைட்டும் இருக்குது. இதில பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த 10 பிளஸ் வெப்சைட்ல 5 பிளஸ் வெப்சைட்ல உங்கள மாசம் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஜஸ்ட் $5 அந்த $5 உங்களால ஏர்ன் பண்ணா நீங்க பெரிய ஒரு சோர்ஸ்ல இருக்கிறீங்க. அப்படி இதில நாங்க 2000க்கு மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஈஸியான ஏர்னிங் தான். என்ன ஜாப்ஸ காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடியது, டைப்பிங் ஒர்க், சோசியல் மீடியா, டாஸ்க் டேட்டா கலெக்ஷன் ஜாப், ஆர்டிக்கல் ரைட்டிங், ஃபோட்டோ வீடியோ செல்லிங் அதே மாரி ஃப்ரீலான்சர் சம்மந்தமான ஜாப் இப்படியான கான்செப்ட்டுகள் நாங்க ஷேர் பண்றோம். அதே மாரி நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஸ்டூடண்ட்ஸிட என்னன்னா நம்ம 5 இயர்ஸா ரன் பண்றோம். இந்த 5 இயர்ஸா ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து எப்படி ம் இந்த அவங்களோட இது இருக்குது. அவங்களோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குது. இதில என்னென்ன மெயினான கான்செப்ட்ட பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இதில இருக்குது. அவங்களோட வியூல இந்த ஆன்லைன் ஜாப் எப்படி இருக்குங்கிறதும் இருக்குது. ஸோ நீங்க நல்ல ஒரு டெடிகேஷன் ஒர்க்கரா உங்களுக்கு ஆன்லைன்ல ரியலா மணி மேக் எங்கேருந்து ஜெனரேட் பண்ணணும்னு தேடிட்டு இருக்கிற ஒரு ஆள்னா, கட்டாயமா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதேபோல இதே கான்செப்ட்ல நம்ம WhatsApp குரூப்லயும் இந்த ப்ரூஃப்கள் ஷேர் பண்றோம். அத செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி நீங்க YouTubeப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய வீடியோஸ் நாங்க போடுவோம் YouTubeல.
வீடியோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க நிறைய மனி மேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ். அதே மாரி பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஏர்னிங், ஆன்லைன் மனி மேக்கிங் வேஸ் எமது பாடநெறியில் எவ்வாறான வேலை காணப்படுங்கிற கான்செப்ட்ல இருக்கு. அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி இந்த வாட்ஸ்அப் குரூப், அதே மாரி டெலிகிராம் சேனல், எக்ஸஸ் எல்லாத்தையுமே நீங்க இன்ஸ்டாகிராம் பயோல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மென்ஷன் பண்ணிருப்போம். இதில டெலிகிராம் சேனலிங், வாட்ஸ்அப் குரூப் எல்லா சோஷியல் மீடியாவோட பயோலயும் இருக்குது. அதே மாரி நீங்க யூடியூப்ல பயோல வந்து பார்த்தாலும் இங்கவும் இருக்குமா. இங்க டெலிகிராம், பெட்ரியோன், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், வாட்ஸ்அப் கான்டாக்ட், குவாரா, டெய்லி மோஷன் ஸோ எல்லாமே இங்க இருக்கும். அது மாரி டிக்டாக் பயோல வந்து பார்த்தீங்கன்னாலும் இங்க லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க மேலே எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க், அடுத்து வாட்ஸ்அப் குரூப் ஆக்சஸ், அதே மாரி ஸ்டாண்டர்ட் பிரீமியமா பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இங்க இருக்குது. அதே மாரி வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணா அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அது உங்கள அந்த குரூப்புக்கு கொண்டு போய் ஜாயின் பண்ண வைக்குமா. ஓகே, தேவையானவர்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸஸும் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாரி கூகுள்ல வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, இங்க எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் ஷோ ஆகிரும். LinkedIn, YouTube, Quora ஸோ அதையும் செக் பண்ணலாம். அதே மாரி இமேஜஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க ஓவரால் நாங்க ஷேர் பண்ணியிருக்கிற இமேஜஸ்கள் இங்க ஷோ ஆகும். அதே மாரி வீடியோஸ் யூசர்ட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்களும் இங்க ஷோ ஆகும். அதே மாரி ஷார்ட் வீடியோன்னா நாங்க பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ணியிருக்கிற ரிலேட்டடான வீடியோஸ்களும் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணி கொள்ளலாமா. ஸோ ஏதோ ஒரு வகையில நீங்க இன்ஸ்டிடியூட் சம்மந்தமா ஒரு நாலேட்ஜ் எடுத்துட்டு நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து கொள்ளலாம். ஓகே. ஓகே. நம்ம கான்செப்ட்டுக்குள்ள வருவோம். ஆன்லைன் டீச்சிங் மூலமா இலவசமா வீட்டிலேருந்தே பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, ப்ரீப்லி தமிழ் கைட், வொர்க் ஃப்ரம் ஹோம் 1000 பெர் டே, ரியல் ஏர்னிங் ட்ரிக்ஸ் ரிவீல்ட். ஓகே. இது சம்மந்தமான நம்ம ஃபுல் கைட பார்ப்போம். ஸோ இந்த அ பிடிஎஃப்ப வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல போடுறேன். செக் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அக்கவுண்ட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அப்டேட் கிடைச்சிருமா. ஓகே. வாண்ட் டு ஏர்ன் மணி ஃப்ரம் ஹோம் பை சிம்ப்ளி டீச்சிங் வட் ஆல்ரெடி நோ இன் திஸ் வீடியோ. ஆல்ரெடி நோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நீங்கள் டீச் பண்ணலாம். இன் திஸ் வீடியோ ஐ எம் கிவிங் யூ அ ஃபுல் பிகினர் கைட் டு ப்ரிப்லி ஹவு டு சைன் அப், கெட் ஸ்டூடெண்ட் ஃபாஸ்ட் and which subject are high demand in 2025, plus I will reveal secret tips used by top tutors earn $1000 per month. Let's get started. Okay, right. இதில் வந்து நான் உண்மையாகவே இந்த ஆன்லைனில் இப்போ நீங்கள் யூடியூபோ வெப்சைட்டோ ஸோ எந்த கான்செப்ட் எடுத்தாலும் இந்த ஆன்லைனில் மெயினாக வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷன், அதாவது உங்கள்கிட்ட என்ன விஷயம் என்ன ரிலேட்டடான கண்டென்ட் இருக்கோ அதை வச்சு மணி மேக் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பாக தான் இது உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த நாலேட்ஜ் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் சொல்ல இயலாது என்கிட்ட வந்து எந்த ஒரு நாலேட்ஜுமே இல்லை, நான் எப்படி ஆன்லைனில் மணி மேக் பண்ணலான்னு நீங்களே உங்களை வந்து ஒரு கோனர் பண்ண உங்கள்கிட்ட என்ன நாலேட்ஜ் இருந்தாலும் நீங்கள் எதை கூகுளில் சர்ச் பண்ணாலும் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் வீடியோ வருதுன்னா அப்போ எதுவும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அங்கே ஆட்கள் இருக்குது. அது எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வியூஸ் போகும் தான். இப்போ அல்கோரிதத்துக்கு என்ன தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதில் வந்து கண்டினியூஸான ஒரு எஃபர்ட் ஒன்று நீங்கள் போடுறீங்களா. ஓகே. உங்களோட என்கேஜ்மெண்ட் அதே மாரி யூசர்ட்ட உங்களோட என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்குது? இப்ப இது எல்லாத்தையுமே நீங்க ரியலா செய்துட்டு வருவீங்கன்னா, உங்களுக்கு சக்சஸ். அப்படி இல்லாம இந்த குயிக்கா ரிச் ஆகணும், இந்த வேலை குறைய இருக்கணும், காசு இப்படியா யோசிச்சீங்கன்னு சொன்னா, நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நீங்க ஃபெயிலியர் ஆகிருவீங்க. ஓகே. அப்போ உங்கள்ட்ட என்ன எபிலிட்டி இருக்குன்னு பார்த்து, அதில அந்த சக்ஸஸ ரீச் பண்ண மட்டும் நீங்க எஃபோர்ட் கன்டினியூஸா போடத்தான் வேணும். ஓகேயா? ஸோ இதான் ப்ரீப்லி வெப்சைட். இங்க வந்து நீங்க உங்களோட டியூட்டர்ஸ் உங்களுக்கு தேவையான டியூட்டர்ஸ வந்து வொர்க்கர்ஸ் அதாவது ஸ்டூடண்ட்ஸ் வந்து கெட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இதில நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க அத நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இதில நீங்க தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நான் தேவையில்லாததோடு சொல்றேன்னா, நீங்க ஸ்டார்ட்டர்ஸா வந்தா இந்த ஸ்டார்ட்டர்ஸா நீங்க இப்ப எப்படி வொர்க் பண்ணணும், அதுலேருந்து உங்கள எப்படி குரோத் பண்ணணுங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அத நீங்க கொஞ்சம் இது பண்ணி கொள்ளுங்களா. ஓகே. கன்டினியூவா வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. அது என்னன்னு சொல்லும். ஓகே. ப்ரீப்லி இஸ் குளோபல் டியூட்டரிங் மார்க்கெட் பிளேஸ். ஓகே. வாட் இஸ் ப்ரீப்லி? வை இட்ஸ் பாப்புலர்? ஏன் இது பாப்புலர்? யூ கேன் டீச் லாங்குவேஜஸ், ஸ்கூல் சப்ஜெக்ட், ஹாபீஸ், ஈவன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் லைக் நீங்க சாஃப்ட் ஸ்கில்லும் நீங்க டீச் பண்ணலாம். கம்யூனிகேஷன், பிசினஸ் இங்கிலீஷ், நோ டிகிரி, நோ சர்டிஃபிகேட் ரெக்யர் டு பிகின். ஏன் இது ஃபேமஸ்னா, இதில எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்ல. இப்ப நீங்க ஒரு ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ல டீச் பண்ண போறீங்கன்னா, அங்க வந்து உங்கள்ட்ட அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ட நீங்க அப்லோட் பண்ற மாரி வரும். பட் இங்க அப்படி இல்ல. இல்ல உங்கள்ட்ட ஏதாவது டிகிரி இருந்துச்சுங்கன்னு சொன்னா, கட்டாயமா அத நீங்க அப்லோட் இப்ப இருக்கிறதுக்கு வந்து எப்போதுமே முன்னுரிமை தான். இருக்கிறார்கள் நீங்க அப்லோட் பண்ணி இது பண்ணுங்க. இல்லாத ஆட்கள் நீங்களும் தாராளமா ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் யுவர் ஸ்கில்
அண்ட் ஏன்னா டிகிரி இருக்கிற ஆட்கள் தான் ஸ்டாண்டர்டான ஆட்கள்ங்கிற எந்த ஒரு கான்செப்டும் இல்ல. குட் இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகே. உங்கள்ட்ட என்னன்னா, ஸ்கில்லும் ஒரு குட் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தாலே ஓகே. ஓகே. ப்ரீப்ளீஸ் அல்கோரிதம் பாருங்களேன். இந்த அல்கோரிதம் என்ன பண்ண போகுதுன்னா, பூஸ்ட் நியூ டியூட்டர்ஸ் இன் சர்ச். அதாவது இப்ப ப்ரீப்பில வந்து சர்ச் பண்ணுவாங்க ஸ்டூடண்ட்ஸ் இந்த டியூட்டர் தேர்ந்து. அவங்கள யாருன்னு தெரியுமா? நியூ டியூட்டர்ஸ அங்க லிஸ்ட் பண்ணும் எப்படின்னு தெரியுமா? சர்ச் ரிசல்ட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ். 2 வீக்ஸுக்கு உங்களுக்கு அத என்ன செய்யும்னா, இது பண்ணிட்டே வரும். அது ஏன் அப்படி செய்யுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப நீங்க Googleல உங்கள நீங்க வெல்த் ஃபீச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, இது வந்து சும்மா என்னத வந்து ரேங்க் பண்ணாது. இப்ப நீங்க உங்களோட பிசினஸ நீங்க Googleல சர்ச் பண்ணி பாருங்க. உங்கள காட்டுதான்னு சொல்லி. அப்ப இது வந்து லாங் டெர்மா இருக்கணும். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அதாவது இதுல யூசர் நல்ல என்கேஜ்மென்ட் ஆகணும். அதுல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கணும். அப்படி ரிவ்யூஸ் பிளஸ், மைனஸ் ரிவ்யூஸ் வரும். அதுல பிளஸ் வந்து கூட இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள பார்த்து தான் Googleல ரேங்க் பண்ணணும். பட் அதே மாரி ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு. இப்ப TikTokக்கு ஒரு கான்செப்ட் அல்கோரிதம் கான்செப்ட் இருக்குது. அப்படி மாதிரி ப்ரீப்ளிக் என்னன்னா, இந்த புதுசா வார ஆட்கள இவங்க இது பண்றதுக்காக என்ன செய்யுதுன்னா, ஒரு 2 வீக்ஸுக்கு உங்கள வந்து என்ன செய்யும்னா, சர்ச்ல ஃபர்ஸ்ட்டு கொண்டு வரும். அது ஏன் புது ஆட்கள அப்படி கொண்டு வருதுங்கன்னு நம்ம பிறகு பார்ப்போம். ஸோ யூ மஸ்ட் பி நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி வந்து இதில நீங்க ஆக்டிவா இருக்கணும். இருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு கோல்டன் விண்டோ டூ கெட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட். ஏன்னா இது நிறைய பேரு சொல்றல. இப்ப இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க பாருங்க யாராவது இத டீச் பண்றாங்களா? யாருக்காவது கிளாஸஸ் செய்றாங்களா? அப்படி எந்த ஒரு கான்செப்டும் இங்க இல்ல. அதனால இது கொஞ்சம் இதா இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. கோல்டன் விண்டோ டூ கெட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஃபாஸ்ட். எப்படி நீங்க டெய்லி ஆக்டிவா இருக்கணும் 2 வீக்ஸ்க்கு. ரைட். ஹியர் ஆர் த சப்ஜெக்ட் டு கெட் சர்ச் இன் த மோஸ்ட் அன்பேயபிள். அந்த இது என்னன்னா, கூடுதலா இதில சர்ச் பண்ற சப்ஜெக்ட், ஹை டிமாண்ட் சப்ஜெக்ட் இன் 2025. பட் இத நம்ம ஒரு இதில தான் இத எடுத்து வச்சிருக்கிறோம். சரி இதில இருக்கிறது தான் செய்யலாமான்னா, இல்ல நீங்க தாராளமா வேற கான்செப்டும் இது பண்ணலாம். முதலாவது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ். எஸ்பெஷலி இத பார்த்துக்கொள்ளுங்க. ஜாப் இன்டர்வியூஸ் சம்பந்தமான சில அந்த ஸ்பீக்கிங் ஸ்டைல்ஸ்க்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. அதே மாரி IELTSக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க ஆஃப்லைன்ல ஒரு வேலை செய்ற ஆளா இருந்தாலும், நீங்க ஆன்லைன்லயும் இத என்ன செய்யலாம். இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி இது பண்ணலாம். ஏன்னா, நீங்களா கஸ்டமர தேடுறத விட, ஸ்டூடண்ட்ஸ தேடுறத விட, ஆல்ரெடி ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிற நல்ல ஒரு ட்ராஃபிக் இருக்கிற நீங்க இத பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இங்க வந்து விசிட் பண்றாங்க. ஸோ அந்த இவங்கள்ல ஸ்டூடண்ட்ஸ்ல நீங்க அவங்கள கவர்றது பெரிய ஒரு இதா இருக்கு. அதே மாரி ஸ்பானிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபார் பிகினர்ஸ். ஓகே. இந்த 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 லாங்குவேஜ் டீச்சிங். அதே மாரி கிட்ஸ் இங்கிலீஷ் டியூட்டரிங். கிட்ஸுக்கான இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் க்ரோவிங் நிச் தான அது. கொஞ்சம் மார்க்கெட் இருக்குது. அதே மாரி பிசினஸ் இங்கிலீஷ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் எத சொல்றாங்க? இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல சொல்றாங்க. அதே மாரி கோடிங் பேசிக் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ். அதே மாதிரி கோடிங் ரிலேட்டட் ஆனது. அதே மாரி தமிழ், ஹிந்தி ஃபார் ஃபாரினர்ஸ். ஃபாரினர்ஸுக்கு தமிழ், ஹிந்தி இந்த லாங்குவேஜும் ஒரு இதா இருக்குது. கொஞ்சம் ஃபேமஸ் இல்ல. பட் இது வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள். ஏன்னா உங்களோட சேஃப் ஸோனுக்குள்ள இருந்து வொர்க் பண்ண. இப்ப தமிழ் டீச் பண்றது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதாவது உங்களோட மதர் லாங்குவேஜ இன்னொரு கண்ட்ரி ஆட்களுக்கு நீங்க இது பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. என்னன்னா, அந்த ஃபாரின் கண்ட்ரில லாங்குவேஜ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேயா? ரைட். சீக்ரெட் டிப்ஸ் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் யுவர் ப்ரொஃபைல். இதில என்னன்னா, உங்களோட ப்ரொஃபைல் நம்ம எப்படி கிரியேட் பண்றது பார்ப்போம். உங்களோட ப்ரொஃபைல்ட கஸ்டமைசேஷன். நீங்க நம்முடைய கிளாஸுக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸையும், நாங்க மெயினா இவங்கள எது கைட் பண்றோம்னா, உங்களோட ப்ரொஃபைல். ஓகே. அதுதான் அங்க வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு கோல்டு மைன். அந்த ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு கிளியராவும், லுக்காவும் இருக்குதோ, அத நான் போட்ற எல்லா வீடியோலயும் வெப்சைட்ல உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் செட்டப் சம்மந்தமா தான் சொல்லிருப்பேன். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்தாலும் சரி, இதுக்கு பிறகு கட்டாயமா எந்த இது பண்றதுனாலும் ப்ரொஃபைல்ல இது இருக்கணும். ஓகே. இன்ஸ்டிட் ஆஃப் த ஜஸ்ட் ஏ இங்கிலீஷ் டியூட்டர். ரைட். இது நீங்க நான் இங்கிலீஷ் டியூட்டர்ன்னு மட்டும் போடாம, நீங்க எப்படி எழுத போறீங்கன்னா, ஐ ஹெல்ப் ஜாப் சீக்கர்ஸ் இம்ப்ரூவ் இன்டர்வியூ இங்கிலீஷ் இன் ஜஸ்ட் 4 வீக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, திஸ் ஹூக் ஸ்டூடண்ட்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் ரிசல்ட்ஸ். என்னன்னா, அவங்களோட சர்ச் பார்க்குள்ள வந்து இத நம்ம என்ன செய்றோம், கொண்டு போறது. அதான் இதில கான்செப்ட்டா. அதே மாரி அடுத்தது எப்படி இதில சைன் அப் பண்றது? இப்ப நீங்க இந்த லிங்க்குக்கு போங்க. போயிட்டு இந்த பேஜ் வரும். பிகம் அ டியூட்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணிருங்க. இத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஃபில் யுவர் நேம், இமெயில் அட்ரஸ் அண்ட் டீச்சிங் லாங்குவேஜ் அண்ட் சப்ஜெக்ட். அப்ப இதில இந்த இதில வந்து
கிரியேட் டியூட்டர் ப்ரொஃபைல் நவுண்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் சில விஷயங்களை ரீட் பண்ணணும். ஓகே ரைட். இதில் நீங்கள் ஃபில் பண்ணதுமே உங்களுக்கு அப்ரூவல் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இதில் வந்து செட் யுவர் ஓன் ரேட். இப்போ இதை நம்ம பிறகு சொல்லுவோம். டீச் எனி டைம் எனிவேர் க்ரோ ப்ரொஃபஷனலி. 180 கண்ட்ரீஸ்லேருந்து டியூட்டர்ஸ் இருக்கிறாங்க. 8,00,000 ப்ளஸ் ப்ரீப்ளி டியூட்டர்ஸ் டீச் 8,00,000 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குளோபலியாக டீச் பண்ணுறாங்க. ஓகே ஸோ இதுலேருந்து நீங்கள் சரியா எப்படி இதில் ரன் ஆகிறாங்களோ அந்த பிறகு கான்செப்டில் பார்ப்போம். நீங்கள் இதில் வந்துட்டு கிரியேட் அ டியூட்டர் ப்ரொஃபைலுங்கிற கான்செப்டை கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் வித் கூகுள் கொடுங்க. கூகுள் கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஜிமெயிலாம் ஷோ ஆகும். அந்த ஜிமெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வரும். இமெயில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பிறகு வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஷோ ஆகும். இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ கட்டாயமா உங்களோட லீகல் ஐடென்டிட்டியில் இருக்கிற மாதிரி டீட்டெயில் கொடுத்துக்கொள்ளுங்களேன். என்ன பிரச்சனைன்னு கூட சொன்னால் டெக்ஸ்ட் ஃபார்ம் இடையில உங்களுக்கு ஃபில் பண்ண வேண்டி வரும். ஸோ ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ், நீங்கள் எந்த கண்ட்ரியில் போர்ன் பண்ணிருக்கிறீங்க ஸோ அதை கொடுங்க. ஓகே கண்ட்ரி ஆஃப் பர்த்தா இப்போ நீங்கள் வேறொரு கண்ட்ரியில் இருக்கிறீங்கனாலும் நீங்கள் எங்கே பர்த் பண்ணீங்களோ அந்த டீட்டெயிலை இதில் என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வந்து இங்கே டீச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. டீச் பண்ண போகிற சப்ஜெக்ட் இதில் என்ன இதிலேயே உங்களுக்கு செக் பண்ணக்குள்ள விளங்கும். என்னென்னது நீங்கள் எங்கே டீச் பண்ணலாங்கிறது உங்களுக்கே விளங்குமா. ஸோ இதில் வந்து நான் என்ன தமிழ்னு கொடுக்குறேன். ஓகே தமிழ் டீச் பண்ண போகிறோம். ஸோ இதில் லேங்குவேஜ் யூ ஸ்பீக் என்ன லேங்குவேஜ் ஸ்பீக் பண்ணுறீங்கிறத கேட்காங்க. தமிழ் இது நேட்டிவ் உங்களோட. ஓகே எனதர் லேங்குவேஜ் நீங்கள் ஆட் பண்ணுறோன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷை கொடுத்துட்டு என்ன அரபிக் தெரியுன்னா அரபிக்கும் கொடுங்க. உங்களோட லெவல் இதில் என்னன்னு சொல்லி போடுங்க. ஓகே C2ஆ C1ஆ B2ஆ B1ஆ அப்படிங்கிறத கொடுங்க. ஏபிசிங்கிற அந்த ரேங்க்கா A1ங்கிறது டாப் லெவல், B1ங்கிற அது. ஸோ நம்ம B1 நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு இதை மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் ஃபோன் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே ரைட். ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஓகே ரைட். விச் லேங்குவேஜ் டு யூ வாண்ட் டு ரைட் யுவர் டிஸ்கிரிப்ஷன். இப்போ இதில் இந்த எந்த லேங்குவேஜில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுத போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. பட் இதில் எல்லா லேங்குவேஜும் இருக்காது. ஓகே பட் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு லேங்குவேஜ் இப்போ உதாரணத்துக்கு அரபிக் தெரியுன்னா அரபிக் கொடுங்க. ஃப்ரெஞ்சுன்னா இதில் உங்களுக்கு எது தெரியுமோ அதை கொடுங்க. நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு அட் லேங்குவேஜ் கொடுக்குறேன். ஓகே ரைட். இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. என்னது லேங்குவேஜ் அந்த எழுதுறது கொடுக்குறது. அதே பிறகு இது உங்களோட ஃபோட்டோஸ் கேட்கும். ஓகே ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுவோம். இந்த பேஜுக்கு முதல் நம்ம இங்கே எகெயின் ஒரு கான்செப்ட்டுக்கு நாம் வருவோம். ரைட். ஃபில் யுவர் நேம், இமெயில், டீச்சிங் லேங்குவேஜ் அண்ட் சப்ஜெக்ட் கொடுத்தாச்சு. ரைட் அ ஷார்ட் பயோ. வி வில் கவர் அ சீக்ரெட் ட்ரிக்ஸ் ஆஃப் திஸ் சோன். இந்த பயோ எழுதுறதுக்குரிய ஒரு ட்ரிக்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேயா ரைட். அதுக்கு முதல் சரி அதுக்கு பிறகு வந்து நீங்கள் 1 to 2 மினிட் இன்ட்ரோ வீடியோன்னு செட் பண்ணணும். ஓகே அது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சரி. நான் உங்களுக்கு அது எப்படிங்கிறதையும் பிறகு சொல்கிறேன். சீக்ரெட் டிப் என்னென்னா யூஸ் யுவர் மொபைல் ஃபோன் கேமரா இன் லேண்ட்ஸ்கேப், குட் லைட்டிங் அண்ட் ஸ்மைல் நேச்சுரலி, ஸ்பீக் ஸ்லோலி அண்ட் கான்ஃபிடென்ட்லி, ஸ்டார்ட் வித். எப்படி இந்த வீடியோவை நீங்கள் ஷூட் பண்ணணுன்னு இங்கே சொல்லுது. நீங்கள் உங்களோட ஃபோனில் அல்லது கேமராவில் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இந்த வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே ஹாய் ஐ எம் யுவர் உங்களோட பேர் ஃப்ரம் ஐ வில் ஹெல்ப் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் வித் ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ், கீப் இட் வார்ம் அண்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா நான் தந்திருக்க ஃபார்மெட்டை இந்த ஃபார்மெட்டை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ChatGPT வாங்க. இப்போ ChatGPT வந்து நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி தர சொல்லுங்கள். ஓகே ஸோ நீங்கள் நான் சொல்கிறத அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சரி. ஓகே ஐ வாண்ட் டு அப்லோட் ஷார்ட் வீடியோ in Preply profile, so write a script for that. ஓகே அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி தர சொன்னால் இது வந்து உங்களுக்கு அதுக்கு சூட்டபிளான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தர சொல்லும். நீங்கள் பாருங்களேன். ஓகே
Hi there, welcome to my profile. My name is and I am passionate. பாருங்களா இது எப்படி இது பண்ணுது டியூட்டர் சப்ஜெக்டை சொல்லி டியூட்டர் வித் ஓவர் இத்தனை இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். Okay, right. I specialize helping student improve speaking English, pass exam, master grammar, become a confident in med. Choose your goal. இப்போ இதை பாருங்க, நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை விளையும் கொள்ளுங்க. இங்கே வந்து நீங்கள் பேசுகிறது எந்த சப்ஜெக்ட்டுங்கிறத தெரிவு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க. மை லெசன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபன், பர்சனலைஸ் அண்ட் கோல் ஃபோக்கஸ், மேட் ஜஸ்ட் பை யூ. Okay, whether you are beginner, you want to make skill next level, I am guide to every step the way. Let's learn together and comfortable and encouraging space. Okay, so go ahead and book your first trial lesson with me today. I can't wait to meet you. ஓகே, ரைட். ஓகே, see you soon on ப்ரீப்ளி. இப்படி வந்து நீங்கள் இது பண்ணணும். டிப்ஸ் சொல்கிறாங்க, கீப் இட் 45 செகண்டுக்குலேருந்து 6 செகண்டுக்குள்ளே, அதாவது இவன் என்ன சொல்கிறான்னா 1 மினிட்டுக்குள்ளே இருக்கணும். ஸ்மைல் அண்ட் மெயின்டைன் ஐ கண்டெக்ட். அதே மாதிரி ரெக்கார்ட் குட் லைட்டிங் வித் கிளியர் ஆடியோ. அதே மாதிரி யூஸ் அ சிம்பிள் பேக்ரவுண்ட், ஸ்பீக் கிளியர்லி அண்ட் ஸ்லோலி. நீங்கள் ஒரு சரம் இது பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், இங்கிலீஷ்லேயே பேசுங்க. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் இங்கே படிப்பிக்க போகிறது தமிழ்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து தமிழ்லேயே பேசலாம். நீங்கள் இங்கிலீஷ்னா தான் இங்கிலீஷில் பேசணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த லாங்குவேஜில் பேச போகிறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு இது பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன நோட் சொன்னால் அரபிக்கில் பேச போகிறீங்கன்னா நீங்கள் அந்த இதுக்கு வந்துட்டு ரைட் இட் இன் அரபிக்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அரபிக்கில் இதை ரைட் பண்ணி தர சொல்லும். அப்போ ரைட் பண்ணி தரும். ஸோ நீங்கள் அங்கே ரீட் பண்ணுறத வந்து நீங்கள் இந்த இன்ட்ரோ வீடியோ வந்து நீங்கள் அரபிக்கில் இது பண்ணீங்கன்னா சரி. ஓகேயா? ஸோ அல்லது நீங்கள் தமிழில் தான் இதை உங்களோட சப்ஜெக்ட் என்னங்கிறத பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் தமிழில் இது பண்ணுங்கள். தமிழ்லேயே வந்து நீங்கள் மெட்ஸு, கிட்ஸ் டியூட்டரிங் எல்லாமே செய்யலாம். ஓகே, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஷோர்ட் பயோக்கு என்ன கான்செப்ட் சொல்லணும்னு பார்ப்போம். இந்த வெப்சைட் இதில் இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ப்ரொஃபைல் இமேஜுக்கு சில விஷயங்கள் இருக்குது, அது என்னங்கிறதையும் பார்ப்போமா. ஓகே, ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன் கைட். யுவர் ப்ரொஃபைல் இஸ் எவ்ரிதிங், யூ ஒன்லி கெட் ஒன் சான்ஸ் டு இம்ப்ரெஸ் ஹியர்ஸ். அந்த ப்ரொஃபைலுங்கிறது என்னென்னா உங்களோட நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட லுக் லைக் நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறீங்கிறத அவங்க கட்டாயம் பார்ப்பாங்க. அதைத்தான் நீங்கள் இங்கே ப்ரொஃபைல்னு யோசிச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பிரைட்டாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் ஸ்மைலியாகவும் இருக்கணும், ஸ்மைலாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி செட்டப் பண்ணலான்னு பார்ப்போமா. அதுக்கு நான் ஒரு டூல் ஒன்று சொல்கிறேன். pfpmaker.com, ப்ரொஃபைல் பிக்சர் மேக்கர்.com. இது ஃப்ரீ தானா? பிபிஎம் மேக்கர்னோடு சொல்லி நீங்கள் பிபிபி மேக்கர்னோடு சொல்லி கூகுள் பண்ணிங்கன்னா சரி, அப்படி இந்த பேரை பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரீயாக. ஓகே, இதில் வந்து கிரியேட் ப்ரொஃபைலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன செய்யுங்கன்னா அப்லோட் ஸ்டார்ட்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் வந்து உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஒரு ஃபோட்டோன்னா நீங்கள் எடுங்க, ஒரு நல்ல லைட்னிங்கில் நல்ல ஒரு இதில் நோட்டு சொல்லி ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா இதுவும் உங்களுக்கு இது பண்ணி தரும். பாருங்கள் எப்படி பேக்ரவுண்டோட சிம்பிள் பேக்ரவுண்டோட இது பண்ணி தந்திருக்கு பாருங்களா. நீங்கள் இதில் நிறைய எல்லாமே ஃப்ரீ தானே, நான் உங்களுக்கு இதை இது பண்ணியும் காட்டுவோம் பாருங்கள். ஓகே, பாருங்கள் இது ஷேப் எப்படி இருக்கணும்னோடு கேட்குறது. உங்களுக்கு வந்து இந்த இந்த இப்படி வேணும்னா அப்படியும் இருக்குது, அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் வேணுனாலும் இருக்குது, ரவுண்ட் ஷேப்லனாலும் இருக்குது, எக்ஸ்ட்ரா ரவுண்டட் வேணுனாலும் இருக்குது. ஓகே, பாருங்கள் ஆஃபீஸ் ஒன்றில் இருக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட். அதே மாதிரி பேக்ரவுண்ட் வந்து என்ன கலரில் வேணுங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி கஸ்டம்ஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா? ரைட். அதே மாதிரி பெட்டன் வைஸாக உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பெட்டன் வைஸாகவும் செலக்ட் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட். தென் இதில் ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஃபோட்டோ எவ்வளத்தில் வரணும், எந்த பிளேஸில் வரணும், ரொட்டேஷன் எப்படி இருக்கணும், ஸ்கேல் எப்படி இருக்கணும். ஓகே, அந்த ஸ்கேலை மாற்றி விடலாம். ஓகேயா? நான் வந்து எடிட் ஃபோட்டோவை கொடுத்துட்டு இதில் ஃபோட்டோ வந்து எடிட் கொடுத்துட்டு இந்த ஸ்கேலை மட்டும் நான் கூட்டி விடுறேன்னா, ஏன்னா கொஞ்சம் எனக்கு
ரைட். சேவ் குடுத்துட்டோம்னா கொஞ்சம் பிக்கா வரும். ஓகேயா? ரைட். இதிலேருந்து நீங்க ஒரு பிக்சர உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படியான ஒரு அ ப்ரொஃபைல் பிக்சர இது பண்ணிக்கொள்ளுங்க. இதே இத நீங்க எல்லா சோஷியல் மீடியாஸ்க்கும் உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்க அப்லோட் பண்ணி கொள்ளலாமா. எல்லாமே ஃப்ரீ தான். இந்த பெட்டன்ல இருக்கிற எல்லாமே நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இதில ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் வரும்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதில கஸ்டமைஸ்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு இந்த 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 இப்படி இத வந்து நீங்க இங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். நான் அங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணேன்னா, அந்த கஸ்டமைசேஷன நீங்க இங்க என்ன பண்ணலாம், செட் பண்ணிட்டு, அப்படியே இதில பாருங்க. இதில லேயர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்க லேயர் செட் பண்றது, பேக்கிரவுண்ட நீங்க மாத்துறது, ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா, இதில ஆட் பண்றது, ஆ போர்டர்ஸ செட் பண்றது, இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு, நீங்க அப்படியே இத என்ன செய்யலாம்னா, இந்தக்கு டவுன்லோட் ஆப்ஷன குடுத்தீங்கன்னா, உங்களோட இதில பிக்சர் வந்து சேவ் ஆகிரும். இந்த இடக்கு பிக்சர் பாருங்க. இத வந்து நீங்க என்ன பண்ணலாம், என்கேஸ் பண்றேன்னு ஒரு சொன்னா, Canvaல எல்லாம் போட்டு நீங்க என்கேஸ் பண்ணி, இல்லாட்டி இதிலேயே என்கேஸ் பண்றதுக்குரிய நிறைய ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. ஓகே. என்கேஸ் பண்ணிட்டு, அத வந்து அப்லோட் பண்ணணும். நல்ல பிரைட்டா இருக்கணும். அதே மாதிரி நல்ல கிளியரா இருக்கணும். ஓகேயா? விளங்கிட்டா? ரைட். ஸோ, ப்ரொஃபைல் மேக்கர். ஸோ, நான் இத கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஆப்ஷன கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு, ஓகே. ஃபோட்டோ வந்து ரைட். ஓகேயா? ரைட். அடுத்தது வாட் இஸ் யுவர் ஃபோட்டோ இவன் சொல்றாங்களா, எப்படி இருக்கணும்ங்கிறத இதில சொல்றாங்க. அத பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது சேவ் அண்ட் கன்டின்யூ. ஓகே. அடுத்தது சர்டிஃபிகேஷன். ஆ இதில நீங்க ஐ டோன்ட் ஹேவ் அ டீச்சிங் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத குடுங்க. ஒருவேள உங்கள்ட்ட டீச்சிங் சர்டிஃபிகேட் இருந்தா, இப்ப என்ன நீங்க சில ஆட்கள் வந்து சில காலேஜஸ்கள்ல அல்லது இன்ஸ்டிடியூட்கள்ல படிச்சு உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு. கட்டாயமா அத குடுங்க. கட்டாயம் அத நீங்க இந்த டீட்டெயில்ஸ இதில என்டர் பண்ணி குடுங்க. நான் இல்லன்னு சொல்றதுக்கு நான் இல்லன்னு குடுக்கேன். அப்படி இருந்தா என்ன, உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது. எடுகேஷன்லயும் உங்கள்ட்ட எந்த ஒரு எடுகேஷன் நம்ம அதுக்கு தான் ஏர்லியா சொன்னோம். இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் சிலருக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன் ஆப்ஷன் இல்லன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போக விடாது. ஓகேயா? ரைட். அடுத்தது சேவ் அண்ட் கன்டின்யூ. கட்டாயம் இருக்கிறார்கள் குடுத்தீங்கன்னா, உங்கள இது பண்ணும். ஓகே. ரைட். இப்போ வந்து நம்முடைய இன்ட்ரோ எழுத போறோம். ஸோ, இதையும் வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, ChatGPT கிட்ட இப்போ பாருங்க, இதில இன்ட்ரோ எழுதுறதுக்கு நான் சொல்றேன். டைட்டில் நிச் பெனிஃபிட் அதாவது உங்களோட டைட்டில் வந்து ஐஎல்டி ஸ்பீக்கிங் கோச்சர் இம்ப்ரூவ் ஃப்ளூவன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அதே மாதிரி பயோ வந்து ஸ்டார்ட் வித் ஸ்டூடெண்ட் ப்ராப்ளம் ஒஃபர் யுவர் சொல்யூஷன் அண்ட் ஷோ ரிசல்ட்ஸ் இப்படி தான் இருக்கணுமா. எப்படின்னா யூஸ் போல்ட் கீவேர்ட்ஸ் இன் யுவர் பயோ லைக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஐடி கிட்ஸ் இது மாதிரி இருக்கணும். ஓகே. பெட்டர் ப்ரீப்ளி சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்போ இதுக்கு நம்ம ஒரு டிப் ஒன்று யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ இது பயோ எப்படி இருக்கணும், இந்த இது ரிலேட்டடாக தான் இருக்கணும். ஓகேயா? ஸோ இதில் நீங்கள் பாருங்கள், நான் வந்து இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ஓகே. ஸோ ஐ வாண்ட் டு ரைட் பயோ in briefly. So write base noted commaக்குள்ள இதை பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. பேஸ்ட் பண்ணிட்டு யூஸ் தீஸ் கீவேர்ட்ஸ் கொடுங்க. ஓகேயா? கீவேர்ட்ஸ்னு கொடுத்தாச்சு தானே. இதை கொடுத்துட்டு இந்த டூலுக்கு வாங்க. கீவேர்ட் டூல்னு ஒன்று சொல்லி இதில் வந்து கூகுளை செலக்ட் பண்ணுங்களா. கூகுளை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் இப்போ தமிழ் டீச் பண்ணுறீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரியில் தமிழ் வந்து டீச் இது பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அப்போ இது இது அதுக்கு இந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்து சென்னை. ஓகே. அதாவது நீங்கள் ஏரியாவை இது பண்ணிங்கன்னா சரி. சென்னை தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை ஆக்களுக்குன்னு ஒன்று சொன்னால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சாரி நம்ம தமிழ் டீச் பண்ணுறது இவங்களுக்கு இல்லை. தமிழ் டீச் பண்ணுறது நம்ம வேறு கண்ட்ரி ஆக்களுக்கு. அதுக்கு நீங்கள் வேர்ல்டு வைட் கொடுங்க. நீங்கள் தமிழில் என்ன பாடம் இப்போ கிட்ஸுக்கு வந்து தமிழில் மெட்ஸ் படிப்பிக்கிறேன்னா தமிழ் இருக்கிற ஆக்கள் அந்த ஏரியாக்கள் தானே செலக்ட் பண்ண அதான் அந்த கன்செப்ட். ஆனால் நீங்கள் தமிழ் பாடம் தமிழ் பேசுகிறதுக்கு பழக்க போகிறீங்கன்னா அதை நீங்கள் ஓல்ட் கண்ட்ரி கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு விலங்குதான் நான் சொல்கிற கன்செப்ட் கொடுத்துட்டு இதில் வந்து ஓல் இருக்குத்தானே. இதில் நீங்கள் இமேஜஸ் வீடியோஸ் ஷாப்பிங் இதெல்லாம் விட எனக்கு வந்து நீங்கள் இந்த நியூஸுங்கிறது சூட்டபுளாக விளங்குது. பட் அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இதில் இல்லைங்கிறதால இது பண்ண தேவையில்ல. ஸோ இதில் வந்து லேர்ன் ஸ்பீக் தமிழ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் இதை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க.
ஓகே. சர்ச் குடுத்தோனே இங்க பார்த்தீங்கன்னா, நிறைய கீவேர்ட்ஸ்கள் இங்க வரும். இந்த கீவேர்ட்ஸ்கள் தான் இங்க மெயின். ஓகேயா? இந்த கீவேர்ட்ஸ மெயின் இப்படித்தான் நீங்க Googleல சர்ச் அதாவது Googleல சர்ச் பண்ற ஆக்கள்ற கீவேர்ட் தான் இது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இத காப்பி பண்ணிட்டு, Googleல கொண்டு போயிட்டு, நீங்க இத பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணும்போது பாருங்க, இதில ஹவ் டூ ஸ்பீக் தமிழ் டூ லேங்குவேஜ், ஹவ் டூ ஸ்பீக் தமிழ் வேர்ட்ஸ், அதே மாரி ஹவ் டூ ஸ்பீக் தமிழ் டூ ஹிந்தி. இந்த ஹவ் டூ ஸ்பீக் தமிழ் வேர்ட்ஸ் இதுதான் கூடுதலா சர்ச் பண்ணப்படுது. அப்ப நீங்க இந்த கீவேர்ட இந்த ஹவ் டூ ஸ்பீக் தமிழ் வேர்ட்ஸ் இத கிளிக் பண்ணிட்டு, இந்த கீவேர்ட கொண்டு வந்து, இதுக்கு இந்த இந்த கீவேர்ட பேஸா வச்சு எழுதுங்கன்னு சொல்லி இதில போடுங்க. இதில போட்டு கமா போடுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே நீங்க இத சர்ச் பண்ணிட்டீங்க தானே, சர்ச் பண்ணிட்டு Googleல சர்ச் பண்ணிட்டு இப்படி வந்தாலும், இதிலயும் காட்டும் அந்த கீவேர்ட். ஸோ இத நீங்க இது பண்ணாலும் சரி, அல்லது லாஸ்ட்டா வந்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்க இதுக்கு ஏற்ற மாரி தமிழ் லேர்னிங் இங்கிலீஷ் இது உங்களுக்கு விளங்கும். எது தமிழ் ரிலேட்டடா ஹவ் டு ஸ்பீக் தமிழ் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி காட்டும். அப்ப தமிழ் லேர்னிங் இன் இங்கிலீஷ் இது உங்களுக்கு எது நல்ல ரேங்க் ஆகக்கூடிய மாதிரி ஒரு கீவேர்டா தெரியுதோ, அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யுங்கன்னா, காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து போட்டுட்டு, ஸோ ரைட் ஓகே. சொல்லுங்க. ரைட் வித் தீஸ் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸை வச்சு நீங்கள் அதை எழுதுங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஒரு ஒன் டைம் தான் செய்ய எவ்ரி டைம் நீங்கள் இதை வச்சு எழுத வேண்டிய விஷயம் இல்லை. ஒன் டைம் மட்டும்தான் நீங்கள் செய்கிறது. ஓகேயா? இப்போ நீங்கள் தமிழ் ஸ்பீக் பண்ணுறீங்கிறத பேஸை வச்சு தான் இது எழுதிருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து போட்டிங்கன்னு சொன்னால் சரி. ஓகேயா? இப்போ நம்ம எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணி அழகாக இது பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு சரம் நீங்கள் இதை ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட். இதில் வந்து ஹாய் இன்னோடு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரி. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. உங்களோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னோடு சொல்லி கேட்குது. ஸோ இதை பார்த்து ஐ ஹாவ் a more than 5 years experience. ஸோ இதை நீங்கள் ChatGPT இது பண்ணி கொள்ளலாம். அடுத்தது மோட்டிவேஷனல் பொசன்சியல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மோட்டிவேஷனலான ஒரு கான்செப்ட் ஒன்று எழுதி தர சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ChatGPT கொடுத்து ரைட் ஸோ எழுதித்தாங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு ப்ரீப்ளி பயோவில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரைட்டிங் ஹெல்ப் இமேஜ் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. என்னென்னா இங்கே வந்து சில ஓட்டோ ஜெனரேட்டட் இமேஜுகளை இது பண்ணுது. ஸோ நீங்கள் தேவையானக்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாதக்களை அதை விட்டுருங்க. ஓகே, ஹெட்லைன். ஓகே, யூஆர் ஹெட்லைன். ஸோ இதைத்தான் வந்து நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஹெட்லைன் எப்படி எழுதணும்னு சொல்லி இங்கே இருக்குது டைட்டில் நிச் பெனிஃபிட். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு காப்பி பண்ணிவிட்டு ரைட் ஹெட்லைன் பேஸ் கொடுத்து இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் கிளியராக பார்த்துக்கொள்ளுங்களா. நம்ம நீங்கள் தமிழ் தானே டீச் பண்ண போகிறீங்க. ஸோ டீச்சிங் தமிழ். ஓகே ரைட். காப்பி பண்ணிவிட்டு இதில் போட்டுருங்க. என்ன எழுதணுங்கிறதையும் சரியாக பார்த்துக்கொள்ளுங்களா. ரைட். இப்போ வந்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறது. ஸோ வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி இப்போ எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு நான் இப்போ டெஸ்ட் கேமராவை கொடுத்துட்டு இது பண்ணணும்னு சொன்னால் அது இதாகிடும். ஸோ எனக்கு ஓப்பன் ஆகிரும். ஸோ நான் வந்து அந்த வீடியோவை ஷூட் பண்ணிவிட்டு அதை இதில் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தேன்னு சொன்னால் சரி. ஓகேயா? அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்பில் அல்லது விமியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு இது பண்ணிங்கன்னா நீங்கள் அதையும் இங்கே வந்து போடலாம். அதே மாதிரி நீங்கள் தம்ப்நெயில் செட் பண்ணலாம். தம்ப்நெயில்னால் உங்களை இது சம்மந்தமான, அதாவது டீச்சிங் சம்மந்தமான ஒரு தம்ப்நெயில் டீச்
மாதிரி Canvaவில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அவைலபிலிட்டி நீங்கள் எந்தெந்த டைமுக்கே அவைலபிளாக இருக்கிறீங்க எப்படிங்கிறத சொல்லும். அதே மாதிரி ப்ரைஸை செக் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டோம். நீங்கள் எவ்வளோங்கிற அதெல்லாம் நான் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லுவேன். சப்மிட் பண்ணிங்கன்னா இவங்க உங்களுக்கு ப்ரீவியூவுக்கு போயிடும். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துலேருந்து இதை இது பண்ணுறேன். என்னென்னா நான் ஆல்ரெடி இந்த வீடியோ ஒன் பண்ணியிருக்கிறதால எனக்கு எகெயின் வந்து இப்படி ஒரு இது ஒன்று வரும். ஓகேயா, சரி, ரைட். இப்போ என்னென்னா அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம். ஓகே, வின்னிங் வீடியோ ஃபார்முலா எப்படி இருக்கணும்னு பாருங்கள். யூ மஸ்ட் அப்லோட் ஷார்ட் இன்ட்ரோ வீடியோ. ஹியர் இஸ் த பர்ஃபெக்ட் ஸ்கிரிப்ட் யூ கேன் காப்பி. Hi, I help students become a confident and English through interactive, full fun session and focus on real life conversation. இதைத்தான் நீங்கள் சொன்னிச்சு, இதுலேயும் சொன்னிச்சு பாருங்கள். நம்ம இந்த வீடியோ ஸ்கிரிப்ட் எழுதித்தான்னு சொல்ல போகல, இதுலேயும் அதை தான் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ அதை தான் நானும் இதில் மென்ஷன் பண்ணிக்க பாருங்கள். ஜாப் இன்டர்வியூ அண்ட் ஃப்ளூயன்சி பில்டிங் புக் ட்ரையல் அண்ட் ஐ வில் லெட்ஸ் லேர்ன் டுகெதர். ஓகே, நீங்கள் ட்ரையலாக ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி சீக்ரெட் டிப், use soft background music, speak with energy and subtitle your video using free tools like CapCut, Canva video editor. Subtitle boost watch time. இதில் சப்டைட்டில் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. சப்டைட்டில்னா என்னென்னா, நீங்கள் கென்வாவில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த கென்வாவில் அல்லது CapCutல ஓட்டோவாக சப்டைட்டில்ன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். அதை நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்கள். அதை நம்ம அதையும் இதுக்குள்ளே கொண்டு வந்தால் இன்னும் லாங் ஆகும். நீங்கள் இல்லைன்னா அதை ஹவு டு ஆட் சப்டைட்டிலையும் CapCutனு போட்டு சப்டைட்டிலோடு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அது எதுக்காக? வாட்ச் டைமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களை வாட்ச் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அவர் கண்டினியூஸாக அதை வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேயா, ரைட். அடுத்த டிப், ஹவு டு கெட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாஸ்ட். எப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது? நியூ டியூட்டர்ஸ் ஒஃபன் ஸ்ட்ரகிள் டு கெட் ஸ்டூடெண்ட்ஸ். ஹியர்ஸ் த ரியல் ஸ்ட்ராட்டஜி தட் ஒர்க். அதை நீங்கள் எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணுன்னா, ரிப்ளை டெய்லி டு ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, அது நீங்கள் ஒரு இவராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம ப்ரீப்ளின்னு எகெயின் போவோம். டியூட்டராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிக்வஸ்ட் வந்து வரும். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து நிறைய ரிக்வஸ்ட். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீப்ளி உங்களுக்கும் மெசேஜ் போடுவாங்க. மெசேஜ்னால் எனக்கு இந்த இதை இது பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் மெசேஜ் போடுவாங்க. நம்ம இதில் லாக் அவுட் ஆயிடுவோமா? ஓகே, அப்போ இந்த டியூட்டர்ஸை ஃபைன் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு மெசேஜ் போடுவாங்க. நீங்கள் இது பண்ணுங்கள். நான் நீங்கள் பாருங்கள், ஃபைன் டியூட்டர்ஸ்னோடு சொல்லி இதில் ஆப்ஷன் இருக்குது தானே. இந்த ஃபைன் டியூட்டர்ஸில் வந்து இதில் செலக்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீ பாருங்கள், நீங்கள் தமிழ் தானே, தமிழ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இதில் நிறைய டியூட்டர்ஸ் லிஸ்ட் ஆகுவாங்க. அந்த வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணி இங்கே வந்து பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இதில் நான் வீடியோ ப்ளே பண்ண விடுறேன். பாருங்களா, இவங்க எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது யூடியூப் வீடியோ. யூடியூப்பில் வீடியோ போட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா. எனர்ஜெட்டிக்காக ஸ்மைலோடு இருக்கணும். ஓகேயா, இப்படி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதில் எப்படி இதை இது பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கும். நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா சரி. இவங்கெல்லாம் வந்து ஒரு லோ லைட்டில் தான் இது பண்ணியிருக்காங்க. பட் நல்ல பிரைட், நீங்கள் மற்றாக்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். ஓகே, இவங்கள்ட்ட ஃப்ரீ ட்ரையல் லெசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் சென்ட் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ இப்படி இவங்க மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் கட்டாயமாக டெய்லி ரிப்ளை, அவங்க ரிக்வஸ்ட் போட்ட உடனே நீங்கள் ரிப்ளை பண்ணணும். அப்போ ப்ரீப்ளி அப்போ நீங்கள் உங்களோட மொபைலில் நீங்கள் வேறு ஸ்கூலில் டீச் பண்ணுவீங்க, வேறு இன்ஸ்டிடியூட்டில் டீச் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ப்ரீப்ளி அப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதனூடாகவே உங்களை ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி சென்ட் பர்சனலைசேஷன் ஆஃபர்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலை, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களை எப்படி இது பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே சில இதுகள் இது பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ரிக்வஸ்ட் அனுப்புவாங்க. பார்ப்போமா, இதில் அந்த ஆப்ஷன் இருக்குதான்னு பார்ப்போமா. நான் கூகுள் பண்ணி பார்க்குறேன்னா, ப்ரீப்ளி ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட்.
ஓகே ரைட் பார்ப்போம். அந்த ஆப்ஷன் வந்தால் சரி. ஃபைண்ட் ரைட் டியூட்டர்ஸ். ஓகே ரைட். இதில் அந்த ஆப்ஷனை காணல. இதில் பனி ஆப்ஷன் போட்டிருப்பாங்களா? Plain tutors, other popular English conversation. Our work Preply up, work at Preply status for research. We stand Ukraine affiliate program, Preply question refer friend, student discount. Test your vocal, test your English, become online tutor, teach in English. See all tutor jobs for right. Okay. ஸோ இது அப்படி இல்லை. பட் நீங்கள் டியூட்டரை ரிஜிஸ்டர் பண்ண பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில ரிக்வஸ்ட் அனுப்புவாங்க, எனக்கு இது சொல்லித்தாங்க இது சொல்லித்தாங்கன்னு. அப்போ நீங்கள் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று நீங்கள் சென்ட் பண்ணலாம். எனக்கு இது இப்படி இது பண்ணித்தாங்கன்னு ரிக்வஸ்ட்டு நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா. ஸோ அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அதில் பர்சனலைஸாக சில ஆஃபரை கொடுங்க. அது என்னென்னா நீங்கள் என்கிட்ட படிச்சிங்கன்னு ஒரு சொன்னால் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சில டியூட்ஸ் வழங்குவேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஹவர் வந்து டீச் பண்ணுவேன். ஒரு வீக்கில் எக்ஸ்ட்ரா ஒரு 1 டே ஒன்று நான் எக்ஸ்ட்ரா இது பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்குள்ளே இது பண்ணுங்கள். நம்ம பிறகு பார்ப்போம். அதே மாதிரி ஸ்டே ஆன்லைன் டியூரிங் பீக் ஹவர்ஸ். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த யூரோப்பில் வந்து 4 to 9 PM, ஏஷியாவில் வந்து 6 to 10 PM கொஞ்சம் பீக் ஆகிருக்கும். அந்த ஹவர்ஸை வந்து கட்டாயம் ஆன்லைனில் இருங்க. ஸோ இதுக்கு மோஸ்ட்டு நீங்கள் இது பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து இந்த அப்போ கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட அப் இருக்குது ப்ரீப்ளி அப், இதை கொஞ்சம் உங்களோட ப்ளே ஸ்டோர்லேயோ அப்பி ஸ்டோர்லேயோ போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இங்கே சில இது வரும், இதை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது உங்களோட ரீடரில் ரீட் பண்ண விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அப்போ டவுன்லோட் பண்ணுற கைடு வந்துடும். ஸோ இங்கே வந்து இந்த இந்த எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வரத்தால் ஈஸியாக உங்களுக்கு இது பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா. ஓகே. ஸோ இந்த கன்செப்டை பார்த்துக்கொள்ளுங்க. ஓவர் 50% ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ். ஒரு ஃபியூ கிளாஸஸுக்கு வந்து ஒரு 50% ஆஃபரை கொடுங்க. இந்த சேவிஸ் தானே நீங்கள் செல் பண்ண போகிறீங்க. சேவிஸ் செல் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் லாஸ் பார்க்குறல்ல, நல்லா பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு ப்ரொடக்டை வந்து செல் பண்ணுறதா தான் ப்ராஃபிட் லாஸ் பார்க்கணும். அந்த பொருள் உங்களோட கைக்கு உற்பத்தி செய்த இடத்துலேருந்து உங்களோட கைக்கு கொண்டு வர மட்டும் எவ்வளவு செலவு ஏற்பட்டிருக்கோ அதை வந்து அதில் கிரயத்தில் அட் பண்ணி போட்டு அதோட ப்ராஃபிட்டை சேர்த்து தான் நீங்கள் செல் பண்ணுறீங்க. அப்போ அங்கே வந்து அந்த எமௌண்ட்டை விட, அதாவது நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ பெறுமதி கொடுத்தாலும் அது நட்டம் தான். அப்போ அப்படி இல்லையே உங்களோட சேவிஸ். அப்போ சேவிஸ் வந்து என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் அதில் ப்ராஃபிட் லாஸ்ன்னு அதுக்காக சேவிஸுக்கு கடும் பவர், சேவிஸ் நாலேஜபிள் ஆக்களுக்கு கடும் பவர். ஸோ அந்த பவரை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா சரி, 50% ஆஃபை கொடுத்துட்டு திரும்ப அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகின உடனே நீங்கள் அந்த பெர்சன்டேஜை கூட்டலாம். த மோர் ஹவர்ஸ் யூ டீச் இன் த ஃபர்ஸ்ட் மந்த், த மோர் யுவர் ப்ரொஃபைல் அப்பியர்ஸ் இன் த டாப் சர்ச். அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் மந்தில் நீங்கள் நிறைய டைம் வந்து டீச் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லாவே டாப் லெவலுக்கு வரீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கிவ் அவைலபிலிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் 30 daysக்கு வந்து நல்ல அவைலபிலிட்டியை கொடுங்க. நீங்கள் அவைலபிளாக இருங்க. அதே மாதிரி கட்டாயம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இந்த எக்ஸ்ட்ரா அதாவது இந்த கிளாஸ் இருக்குது தானே, ட்ரையல் லெசன்ஸ், நிறைய ட்ரையல் லெசன்ஸ் வந்து கொடுங்க பிள்ளைகளுக்கு. கொடுத்தா அது இப்படித்தானுங்கிற இதை நீங்கள் ட்ரையல் லெசன்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் வருது. 8694 லெசன்ஸ் முடிச்சிருக்கிறா, 49 ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ எவ்ரி மந்த் $18 நோடு சொன்னால் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க எவ்வளோ நோடு சொல்லி. $10 $490. அப்போ எவ்ரி டைம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியான கன்செப்டுகள்லாம் இருக்குது. தெளிவாக இது பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா ரைட். உங்களோட ஆக்டிவில் தான் இருக்குது. ஹவு மச் யூ கேன் ப்ரீப்ளி லெட்ஸ் யூ செட் யுவர் ஓன் அவர் ரேட். ஸோ ரேட் வந்து உங்களோட ரேட் தான். ஹியர்ஸ் த பொட்டன்ஷியல். இதை கொஞ்சம் பாருங்களேன். ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஒரு $5 to $10 per hour கொடுங்க. ஓகே. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஒரு 5 to 50 minutes வந்து ஒரு $18 இது பண்ணுறான் அப்போ நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் ரீட் மோர் கொடுத்தீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதாகும். ஸோ ரைட். ஓகே. பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்டார்ட்டில் வந்து ஒரு $5 to $10 per hour கொடுங்க. ஒரு 10 ரிவ்யூஸ்னால் நான் என்னென்னு சொல்கிறேன்.
10 ரிவ்யூஸ் வந்த பிறகு இதை $20 $30 மாற்றுங்க. அது பிறகு டாப் டியூட்டர்ஸ் வந்து $1000 $2000 மாதம் ஏர்ன் பண்ணுறாங்க, ஈஸியாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி கமிஷன் பிரேக் டவுன் என்னென்னா, ட்ரையல் லைசனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க, அதை ப்ரீபிலி தான் எடுக்க 100% அவங்களுக்கு ப்ரீபிலிக்கு தான். ட்ரையல் வெர்ஷன் அவங்களுக்கு ஒரு சின்ன பேமெண்ட் வரும், நீங்கள் ட்ரையலாக தான் கொடுப்பீங்க. நீங்கள் அந்த இது இருக்குது தானே, நீங்கள் அதுக்கு பிறகு இது பண்ணுறதுக்கு 33% அவங்க எடுத்துக்கொள்வாங்க எல்லா செட்டப்புக்கும். என்ன பேமெண்ட் விஷயங்கள்லாம் இருக்குது, அதே மாதிரி அது உங்களுக்கு 18% குறையும். நீங்கள் மோர் ஹவர்ஸ் டீச் பண்ண உங்களுக்கு 18% குறைப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இதுக்கு ஒரு சீக்ரெட் டிப்ஸ் இருக்குது. செல் லெசன் பெக் 5 or 10 classes you get prepaid for multiple session and reduce cancellation. அதாவது இது என்னென்னா, சில டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட லேர்ன் பண்ணிட்டு போகல கேன்சல் பண்ணுவாங்க. அப்போ கேன்சல் பண்ணாமல் அவங்கள கெச் பண்ணி வச்சிட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 5 to 10 கிளாஸஸுக்கு வந்து நீங்கள் லெசன் ஸ்பெக் இது பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, நீங்கள் இந்த லெசன் ஃபஸ்ட் கிளாஸ் முடிஞ்சோடனே நாங்கள் உங்களுக்கு ஒரு லெசன் தருவோம். அப்படி 10 கிளாஸஸுக்கும் உங்களுக்கு ஒரு லெசன் பெக் ஒன்று நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தருவோம். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு பேமெண்ட் எனி வகையில், பட் நாங்கள் ஒரு லெசன் ஒன்று தருவோம்னு சொல்லி இது பண்ணுங்க. ஏன்னா டீச் பண்ணுறாங்களுக்கு தெரியும், டீச்சிங்கில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது பிள்ளைகளை கண்டினியூஸாக வச்சுருக்கிறதுக்கு. அது அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா சரி. அடுத்தது சீக்ரெட் டிப் டு பூஸ்ட் யுவர் இன்கம். உங்களோட இன்கம்மை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வாண்ட் டு பிகம் அ டாப் ஏர்னிங் டியூட்டராக வரேன்னா சில ட்ரிக்ஸ் இருக்குது. முதலாவது நிச் டவுன். என்னென்னா, நீங்கள் இந்த சில நிச்சுகள் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ சொல்கிற மீத இந்த க்ரைட்டீரியாவிலாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு கன்செப்ட் உள்ளால் இதில் ஒரு கன்செப்ட் இருக்குன்னு சொல்லி கஷ்டப்பட வேணாம். ஸோ ஐஎல்டி ஸ்பீக்கிங் கோச்சுக்கும் நல்ல ஒரு ட்ரெண்டிங் இருக்குது. கிட்ஸுக்கு 5 to 10 ஏஜில் உள்ளாக்களுக்கு கிட்ஸ் இங்கிலீஷுக்கு நல்ல இது இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் இங்கிலீஷ் ஃபார் ஜாப் சீக்கர்ஸ், ஜொப்பு தேடிட்டு இருக்கிறாக்களுக்கு ஒரு இது ஒன்று இருக்குது, அதையே நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸ்ட்ராஸ், பிடிஎஃப் நோட்ஸ், வீக்லி கோல்ஸ் அண்ட் ஃப்ரீ ஒர்க் ஷீட்ஸ் இதெல்லாம் கொடுத்து பிள்ளைகளை வந்து நீங்கள் மோர் என்கேஜாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இதுக்கு வருவாங்க. அதே மாதிரி யூஸ் டூல்ஸ், சில டூல்ஸுகளை யூஸ் பண்ணுங்கள். நோஷன் யூஸ் பண்ணுங்கள், லெசன் பிளானிங்க்கு நோஷன் நம்ம படிப்போமா. அதே மாதிரி கென்வா யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதிலெல்லாம் நீங்கள் பிடிஎஃப்லாம் ஈஸியாக க்ரியேட் பண்ணி இந்த பிள்ளைகளுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி ரிவ்யூ இது பண்ணுங்கள். என்னென்னா, பிள்ளைகளுக்கிட்ட ஒரு 5 லெசன், அதாவது எவ்ரி 5 லெசனுக்கு அப்புறம் ரிவ்யூ கேளுங்க. ஏன்னா நீங்கள் இந்த ரிவ்யூனா என்னென்னா, இங்கே பாருங்கள், 11 is amazing teacher, I feel I have already progressed so much 3 lesson and it really look forward my weekly lesson. 3 லெசன் முடிஞ்சோன்னா அவள் கேட்டிருக்கிறா. அப்படி நிறைய பேருக்கு வந்து இங்கே ரிவ்யூஸ் கொடுத்துருக்கு. வெரி நைஸ், ஃப்ரெண்ட்லி அண்ட் பேஷண்ட், தேங்க்யூ ஃபார் திஸ் கிரேட் கிளாஸ். அப்படி இவங்க ஒவ்வொரு ஆளும் உங்களுக்கு ரிவ்யூஸ் தரணும். அந்த ரிவ்யூஸுக்கு தயார்படுது. ரிவ்யூஸ் பண்ண நீங்கள் வந்து இது பண்ணி அதை நீங்கள் 5 லெசன்ஸுக்கு பிறகு கொடுங்க. பட் இவரில் வந்து 3 லெசனுக்கு பிறகு அந்த ரிவ்யூவை கேட்டிருக்கிறாரு. நீங்கள் ரிவ்யூவை நீங்கள் தான் கேட்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஸோ ஸ்டார்ட் a ஃப்ரீ டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு இது பண்ணிவிட்டு கீப் தெம் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஷேர் டிப்ஸ். சில டிப்ஸுகளை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா சரி. திஸ் பில்டிங் லோயல்ட்டி அண்ட் என்கேஜ்மெண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த கான்செப்டை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, இதுலேருந்து வெளியில் கொண்டு வரலாமான்னு. ஓகே, ரைட். அடுத்து ஃபைனல் மோட்டிவேஷன். இஃப் யூ ஆர் ஸ்டில் வாட்சிங், ரிமெம்பர் திஸ், யூ டோன்ட் நீட் டு பி பர்ஃபெக்ட், யூ ஜஸ்ட் நீட் டு ஸ்டார்ட். இப்போ என்னென்னா, எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, இது பண்ணுறீங்க, பட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறல. அப்போ நீங்கள் கட்டாயமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரீப்லி ரிவார்ட் கன்சிஸ்டன்ட் passionate tutors, you can turn this into solid monthly income. So go ahead, set up your profile today, follow the tips and let me know in the comments if you want to help write the bio video. ஏதாவது உங்களுக்கு தேவையான இதுகள் தேவைன்னு சொன்னால் பயோவில் சொல்லுங்கள், நான் உங்களை கண்டெக்ட் பண்ணி அதை எப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னா. ஓகே, ஸோ இந்த பிடிஎஃபை நான் டெலிகிராம் சேனலில் இது பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கி உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் பெரிய விஷயம் நினைச்சா தான் இது. நீங்கள் என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பர்சனலாக, நீங்கள் என்னென்ன டீச்சிங் மெத்தடில் யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் தாராளமாக இங்கே இது பண்ணுங்கள். $20 பாருங்கள் எப்படி பே பண்ணுறாங்கன்னு சொல்லி. இப்போ எத்தனை லெசன் 2992 32 ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எப்படி லெசன்ஸுக்கு இது எடுக்கிறாங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு போகக்குள்ள உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியுமா. ஓகே, ரைட். ஸோ இதை தான் தம்ப்நெயில்னு சொல்கிறேன். தமிழ் மேட் ஈஸி முகமதுன்னு சொல்லி இருக்குது, இதுதான் தம்ப்நெயில். அப்போ இதை ப்ளே பண்ணோன்னே இவர் வீடியோ வந்து ப்ளே ஆகும், அவர் பேசுகிறது. அப்போ நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணக்குள்ள சொல்லணும் பாருங்கள்.
அப்ப இப்படியெல்லாம் இல்ல. நீங்க நல்ல லைட்டிங் செட்டப்ல அழகான ஒரு வீடியோ ஷூட் வந்து அழகா எடுத்து ப்ரொஃபஷனலா செய்யலாம். ஓகே. ஏன்னா நீங்க ஆல்ரெடி அந்த ஃபீல்டுல இருக்கிற ஆட்கள். அப்ப நீங்க அத சரியா யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆட்கள் கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவேன். இதில எக்கச்சக்கமான ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்க. எந்த நாலேட்ஜ் உள்ள ஸ்டூடண்ட்ஸும் இதில வொர்க் பண்ணக்கூடிய மாரி கான்செப்ட் தான். ஸோ தேவையான ஆட்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். அதேமாதிரி சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சோஷியல் மீடியாவுல நாங்க ஷேர் பண்ற கன்டென்ட் எல்லாமே இது மணி மேக்கிங் எங்க ஸ்டூடண்ட்ஸோட என்ன அவங்க எப்படி எப்படி ஏர்ன் பண்றாங்க. அதேமாதிரி YouTubeல என்ன டைப் ஆஃப் மணி மேக்கிங் ஆன்லைன்ல இருக்குது. அதில எப்படி வொர்க் பண்ணலாங்கன்னு ஏ டூ இசட் கைட் ப்ரொவைட் பண்றோம். அதையும் தேவையானவங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. தேங்க் யூ. இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம்.